வணக்கம் மாணவர்களே. இன்று பிளாக் 3 மூன்றாவது பாடத்தை நாம் பாடம் 6 பாடம் 7 வருகிறது. பாடம் 6 அழுத்தத்தை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளல் செய்கிறோம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடம் 7 பொறுத்த மட்டில் அழுத்த மேலாண்மை திறன்கள், எந்தெந்த வழிகளில் நாம் திறன்களை பயன்படுத்த போகிறோம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் அழுத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி முன்னால் படித்த முதல் 2 வகுப்புகளில் மிக விரிவாகவே நாம் பார்த்திருக்கின்றோம். இதை பற்றிய விரிவான அறிஞர்கள் தங்கள் ஆய்வுகளில் என்ன முடிவுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் அதனுடைய விளக்கத்தை பாடம் 6 முழு விவரமாக நாம் படிக்க இருக்கின்றோம். அதன் பிறகு பாடம் 7 இந்த அழுத்தத்தை எவ்வாறு நாம் எதிர்கொண்டு அதை குறைக்க அல்லது தவிர்க்க முயற்சி செய்ய போகின்றோம் என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். இப்பொழுது பாடம் 6 அழுத்தத்தை எதிர்கொள்ளல் எப்போது நாம் எதிர்கொள்ளல் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். முதலில் அன்றாட வாழ்வில் நமக்கு நிறைய தூண்டல்கள் இருக்கின்றன. சாதாரணமாக நாம் உணவு உண்ண போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் அழுத்தம் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் அழுத்தமானது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்வில் தூண்டல்களும் துலங்கல்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. எவ்வாறு தூண்டல் இருக்கிறது? எளிமையான தூண்டல்களுக்கு நாம் உடலும் மனமும் பக்குவப்படுத்தி இருக்கின்றோம். அதில் சிரமமே இல்லை. ஆனால் எந்த தூண்டல் நமக்கு சிரமத்தை கொடுக்கிறதோ அப்பொழுதுதான் அழுத்தம் ஆரம்பிக்கின்றது. இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அதை எப்படி நாம் சமாளிக்க போகின்றோம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது பாடம் 6.1 2-3 எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். முதல் எடுத்துக்காட்டு, சானியா என்ற பெண். இவள் நடனம் படிப்பதில் மிக ஆர்வம் உடையவராக அந்த பெண் இருக்கிறார். ஆனால் பெற்றோர் வேறு பாடம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், வேலை கல்வி படிக்க வேண்டும், MBA படிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதனால் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு புறம் தனக்கு இயல்பாக நடனம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், மற்றொரு புறம் பெற்றோர்களுடைய வற்புறுத்தலில் MBA படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அப்படி என்றால் எதை எதிர்கொள்வது? ஆகவே இந்த என்ன மோதல்கள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ் என்று சொல்கிறோம். ஆகவே அதனால் அவளுக்கு வெறுப்பு, கோபம், நண்பர்களோடு தொடர்பில்லாமல் இருத்தல், இப்படி பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகின்றன. வெறுப்பு, கோபம், நண்பர்களுடன் பழகுவதில் விருப்பமின்மை, இப்படி இருக்கிறது. இதில் பிரச்சனை ஏற்பட்டதால் இதை முடிவு பண்ணாமல் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய நடனம் படிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். பிறகு மகிழ்ச்சியுடன் அதை படித்து அதில் திறமைசாலியாக அவள் மாறிவிடுகின்றார். அடுத்த உதாரணத்தில், ஆனால் அந்த வேலையில் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது மிக கடினமான வேலையாக இருக்கிறது. ஆக மற்றவர்களும் தன்னை பார்க்கின்ற பொழுது திறமையாக செய்ய முடியுமோ என்பதை பற்றி அவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஒரு கட்டத்தில் பேர்ன் அவுட் என்றால் அவர் அப்படியே சிதைந்து போய் விடுவார் என்ற அளவிற்கு, அவரால் செய்ய முடியுமா என்று திகைக்கின்ற அளவுக்கு உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுகின்றார். அவ்வளவு கடினமான வேலை. இந்த வேலையை விட்டு போகிறார்கள், அல்லது சில சமயங்களில் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். ஆகவே பேர்ன் அவுட் நிலைக்கு வருகின்ற பொழுது மன இறுக்கம், தற்கொலை எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அதை சமாளிக்க அவர் முனைய வேண்டும், அல்லது அதை சமாளிக்க வேண்டும். என்ன செய்வது என்பதை பற்றி அவர் யோசிக்கின்றார். இது 2வது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இவைகளிலிருந்து இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்பதைத்தான் பாடம் 6 நாம் விவரமாக பார்க்க போகின்றோம். இதை பற்றிய உதாரணங்கள், இதை பற்றிய ஆய்வுகள், அதை பற்றி செய்யக்கூடிய முடிவுகள், அந்த விளக்கங்களை நாம் பார்க்க போகின்றோம். பாடம் 6.2 விளக்கம், அதை எப்படி சமாளிக்க போகின்றோம், அதனுடைய தன்மை என்ன, திறன்மிக்க சமாளித்தல், அதற்கான பயிற்சிகளை செய்தால் அது பலன் தரும் என்று அறிஞர் ரன் காக்லியா 2014 ஆண்டு கூறியிருக்கின்றார். திறன்மிக்க சமாளித்தல், திறனோடு இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் ரன் காக்லியா என்ற அறிஞர் தன்னுடைய ஆய்வில் அல்லது விளக்கத்தில் கூறியிருக்கின்றார். இந்த
சொல்லிய ஆண்டு 2014. ஒரு தூண்டல் சாதாரணமாய் எதிர்மறை பண்புடையது. இது எவ்வாறு? நான் ஏற்கனவே பார்த்தோம், அன்றாட வாழ்வில் தூண்டல்களும் துலங்கல்களும் இருக்கின்றன. எது சிரமமான தூண்டல் இருக்கிறதோ அது எதிர்மறையாகத்தான் தோன்றும். அதைத்தான் நாம் சொல்கின்றோம் எதிர்மறை பண்புடையது என்று. அதை சமாளித்தல் தான் நம்முடைய திறமை அடங்கி இருக்கின்றது. அதை சமாளித்தல் தான் நாம் துலங்கல் என்று சொல்கின்றோம். அதற்கு எவ்வாறான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த எதிர்மறை பண்புகளை குறைக்க நாம் முயற்சி செய்கின்றோம். இதற்கு மனமும் உடலும் ஒத்துழைக்க வேண்டும். இது தவிர சமூகமும் ஒத்துழைப்பதாக இருக்கலாம். இதைத்தான் இந்த படத்தில் பார்க்க இருக்கின்றோம். லாசரஸ் வோக்மேன் 1980ஆம் ஆண்டு செய்த ஆய்வுகளில் முயற்சிகள் செய்கின்றோம். அவற்றில் பட்டறிவு நடத்தை. இப்பொழுது பட்டறிவு நடத்தை என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். பட்டறிவு நடத்தை என்றால் என்ன? காக்னிட்டிவ் பிஹேவியர். காக்னிட்டிவ் பிஹேவியர் என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும். காக்னிஷன் என்றால் நாம் புலன்களினால் அறிவது. கண்களால் பார்த்தல், காதால் கேட்டல், சுவைத்தல், இது போன்று நாம் நம்முடைய புலன்களால் நாம் செயல்களை செய்கின்றோம். அதன் மூலம்தான் நம்முடைய நடவடிக்கைகள் பிஹேவியர் இருக்கிறது. காக்னிட்டிவ் பிஹேவியர். இதைத்தான் நாம் பட்டறிவு நடத்தை என்று சொல்கின்றோம். இந்த பட்டறிவு நடத்தையை நாம் சற்று மாற்றிக்கொள்கிறோம். ஒரு தூண்டலுக்கு ஏற்றபடி நாம் மாற்றி அமைத்தால் இதைத்தான் தவிர்த்தல், குறைத்தல் என்கின்றோம். இந்த பட்டறிவு நடத்தையை நாம் தவிர்த்தல் அல்லது குறைத்தல். இந்த புலன்களினால் நாம் பெற்று அவைகளை நாம் சில சமயங்களில் ஒதுக்குகிறோம் அல்லது ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு செய்தல் தான் காக்னிட்டிவ் அல்லது பட்டறிவு நடத்தை என்று கூறுகின்றோம். உள்வெளி தேவை பாதுகாத்தல், உள்வெளி தேவை இதன் மூலம். ஆகவே இது தேவை ஏற்படுகின்றது. இந்த செயல்கள் எதனால் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இந்த தூண்டல்கள் தேவை அடிப்படையில் இருக்கிறது. அந்த தேவை நமக்கு வேண்டுமானதா, நாம் அவைகளை சரியான முறையில் செய்ய முடியுமா என்பதை ஆய்வு செய்து அதை எதிர்கொள்ளல் தான் இந்த சமாளித்தல் இருக்கிறது. அதற்கு உணர்வுகளும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நோய் தடுப்பு உணர்வுகளை கட்டுக்குள் வைத்தல். பட்டறிவு மூலம் பெறும் அனுபவங்களை சுருக்கமாக உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 2 வகையான உணர்வுகளை இவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டல். உணர்வுகளை கட்டுப்படுத்தல் என்பதை இன்ஸ்ட்ருமெண்டல் என்று சொல்கின்றார். பல்லிவேட்டிவ் என்றால் உணர்வுகளை மறுபரிசீலனை செய்துவிட்டால் அதை இரண்டாவது வகை பல்லிவேட்டிவ் என்று கூறுகின்றார். மீண்டும் கூறுகிறேன், உணர்வுகளை சாதாரண வகையில் நாம் கட்டுக்குள் வைத்து தூண்டலுக்கு ஏற்றபடி துலங்கல்களை செய்தால் அதை இன்ஸ்ட்ருமெண்டல் என்று கூறுகின்றார். அதே தூண்டல்களுக்கு துலங்கல்கள் செய்கின்ற பொழுது அவைகளை மறுபரிசீலனை செய்தால் அதை பல்லியேட்டிவ் என்று கூறுகின்றார். அதை கட்டுக்குள் வைத்தல், அதுதான் கூறுகிறோம். இந்த பட்டறிவு மூலம் பெறும் அனுபவங்களை கட்டுப்படுத்துதல். இதை மேதனி என்பவரும் 1986ஆம் ஆண்டு இதை கூறுகிறார். மனம், உள்மனம், உடல் நலம் மூலமாக இவைகளை நாம் கட்டுக்குள் வைத்தல் முடியும் என்று சொல்வதுதான் மேதனியின் கூற்று. இந்த தூண்டல்களை நாம் தடுத்தல் அல்லது குறைத்தல். அதன் மூலம் குறைந்த துன்பம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தூண்டல்கள் மூலம்தான் நமக்கு இந்த துயரங்கள் வருகின்றது. அந்த தூண்டல்களை வராதபடி நாம் அவைகளை தவிர்த்தல் அல்லது குறைக்க வேண்டும். அல்லது அப்படி குறைக்கின்ற பொழுது நாம் குறைந்த துன்பத்தை உணர முடியும். ஹான் சக்திகளை ஒன்று திரட்டுது. ஹான் என்ற அறிஞர் 1993ஆம் ஆண்டு கூறியது, நாம் சக்திகளை ஒன்று திரட்டி, உடல், மனம், சமூகம் போன்ற சக்திகளை ஒன்று திரட்டி இந்த தூண்டல்களை எதிர்கொண்டால் அவைகளை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும், விரட்ட முடியும் என்று கூறியதுதான் ஹான் என்ற அறிஞர் 1993ஆம் ஆண்டு கூறினார். எதிர்ப்புகளையும் தடைகளையும் ஈடுகொடுத்தல். பர்ட்ராம் கார்ட்னர் 2008ஆம் ஆண்டு அறிஞர் கூறுவதும் ஈடுகொடுத்தல். இந்த சிந்தனையும் நடத்தையும் அந்த உள் புற தேவைகளை ஈடு செய்தல் என்பதை பற்றி கூறுகின்றார். சக்திகளை பெறும் பொழுது முயற்சிகள் நாம் மேற்கொள்கிறோம். அதை அடக்குதல் அல்லது பொறுத்தல். சில சமயங்களில் நாம் பொறுத்தல் உடையவராக இருக்கின்றோம், சில சமயங்களில் புலன்களை அடக்கி வைத்திருக்கின்றோம், சில சமயங்களில் நாம் குறைக்கின்றோம், கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்கிறோம்.
இப்படியெல்லாம் பல வழிகளில் நாம் அவைகளை எதிர்க்கிறோம், சமாளிக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த மன அழுத்தத்தை நாம் எதிர்கொள்ள முடியும். அப்பொழுது மன அழுத்தத்தை எதிர்கொள்வதுதான் நாம் சாதாரண நிலையில், நார்மல் நிலையில், மனநிலையில் நாம் செயல்பட முடியும். அதற்கு எதிராக வரக்கூடியவைகளை நாம் குறைப்பதற்கு எந்தெந்த வகைகளில் பார்ப்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமானது. நாம் எப்பொழுதும் சாதாரண மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால் வரக்கூடியவைகளை எப்பொழுது ஏற்க வேண்டும், எப்பொழுது விரட்ட வேண்டும் அல்லது எப்பொழுது தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து அதற்கேற்றபடி செய்ய வேண்டும். அதற்கு நம் சக்திகளை ஒன்று திரட்டி நாம் அவைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஈடுகொடுத்தல். ஆகவே இந்த தூண்டல்களை ஈடுகொடுக்கும் அளவிற்கு நம் உடல் மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈடுகொடுத்தல். ஏற்றுக்கொள்ள முடியோ ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். எப்படி ஏற்றுக்கொள்ளும்படி எப்பொழுது இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளபடியாக இருப்பது நாம் எப்படி என்றால், நாம் மனதை நாம் ஒருமனப்படுத்துகின்றோம். அவைகளை நாமளே அவை பக்குவப்படுத்திக் கொள்கின்றோம். இது நீண்ட கால பயிற்சியில் நமக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். அதாவது வரக்கூடிய பிரச்சனையை, என்ன பிரச்சனை, அதை பற்றி ஆய்வு செய்து இது நமக்கு தேவைதானா, ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை பற்றியெல்லாம் செய்தால் நீண்ட காலத்துக்கு ஒரு பயன் தரும். ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் என்றால் சில சமயம் நாம் உடனடியான தீர்வு வேண்டும், உடனே கவலையாக இருக்கிறது, மது குடித்தல் அல்லது ஒரு லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துதல், இவைகள் உடனடியான சில பலன்களை தருவலாம், தற்காலிகமாக சில மாற்றங்களை தரும். ஆனால் அவைகளை நிரந்தரமான தீர்வுகளை தருவதல்ல. ஆகவே நிரந்தரமான அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளை அதனுடைய ஈடுகொடுத்தல் நீண்ட காலத்திற்கு வரும். குறைந்த காலத்துக்கு வர வேண்டும் என்றால் அப்போது ஒரு சிகரெட் பிடித்தால் போதும், ஒரு காபி குடித்தால் போதும், அல்லது ஒரு மது குடித்தால் போதுமானதாக இருக்கலாம். அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருந்தால் அவைகள் தற்காலிகமானதாக இருக்கும். நீண்ட நேர்மறை விளைவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். நேர்மறை எண்ணங்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீண்ட காலத்துக்கு அவைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அப்பொழுது அவைகள் பாதுகாப்பானதாக இல்லாமல் இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடியது நீண்ட நேர்மறை விளைவுகளை உடையது, நீண்ட காலத்திற்கு வரும். ஏற்றுக்கொள்ள முடியாதது அழுத்தத்தை தற்காலிகமாக தாக்கும். எதிர்மறை விளைவுகள் உடலில் மனத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு நம்ம அழுத்தம் உடல் இருந்து கொண்டே இருந்தால், தொடர்ந்து பல காலத்துக்கு இருந்தால் அவை உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல் மனதளவிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவைகளுக்கு நாம் என்ன மருத்துவரிடம் போய் எவ்வாறு சரி செய்ய போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். மனதளவில் இருந்தால் உளவியல் அறிஞரிடம் போய் எவ்வாறு அவைகளை தீர்க்க போகிறோம் என்றவைகளை நாம் பார்க்க போகிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே நாம் பார்த்தோம். தற்காலிகமான முடிவுகளுக்கு மது குடித்தல், சிகரெட் பிடித்தல், கஞ்சா குடித்தல், தங்களை தனிமைப்படுத்துதல், இவைகள் ஒரு தற்காலிகமான ஒரு உதவியாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கு அவைகள் உதவி செய்யாது. தனிநபர் தன்னைத்தானே வாட்டிக் கொள்கின்றான், தன்னைத்தானே வருத்திக் கொள்கின்றான். கோஷ் என்பவர் 2015 இதைத்தான் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக தனிநபர் வேறுபாடுகள். ஒவ்வொரு தூண்டலுக்கும், ஒவ்வொரு வகையான துலங்களுக்கும் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு வகையில் செயல்படுகின்றனர். ஒரே வகையான ஒரு தூண்டலுக்கு இரண்டு வேறு வேறு நபர்கள், ஏ என்பவர் ஒரு வகையில் அதை எதிர்கொள்கிறார், பி என்பவர் வேறு வகையில். ஏற்றபடியும் இந்த துலங்கல்கள் வேறுபடும். அதைத்தான் நாம் ஆளுமை வேறுபடுத்துகிறது. கடினத்தன்மை, அந்த பிரச்சனை ஆளுடைய கடினத்தன்மை பொறுத்தது. சிலர் கடினத்தன்மைகளை எதிர்கொள்வார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் சென்ற பாடங்களில். இரண்டு வகையான ஆட்கள் இருக்கிறார்கள், டைப் ஏ பர்சனாலிட்டி, டைப் பி. டைப் ஏ பர்சனாலிட்டி, ஏ வகை ஆளுமை தன்மை உடையவர்கள் எதையும் கடினமாக எதிர்கொள்வார்கள், வேகமாக வேலைகளை செய்கிறார்கள், கடினமான வேலைகளை வேண்டுமென்றே எடுத்து செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் எவ்வாறு இந்த துலங்கல்களை செய்கிறார்கள்? மெதுவாக செய்வர்கள் ஒருவேளை சில வேலைகளை செய்ய முடியாமல் கஷ்டப்படலாம். ஆகவே ஆளுமையானது இது முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
அடுத்து வழங்க முறை. எவ்வாறு இந்த பிரச்சனையானது நமக்கு வழங்கப்படுகின்றது? டிஸ்ட்ரிபியூஷன், வழங்கல்கள். ஒருவேளை இந்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அதுக்கு ஏற்றபடி அவைகளை நாம் சமாளிக்கலாம். ஒரே சமயத்தில் பல பிரச்சனைகள் வந்தால் எப்படி நம்ம சமாளிக்க முடியும்? இதைத்தான் வழங்கல் முறை, டிஸ்ட்ரிபியூஷன். பிரச்சனைகளை வழங்கல் முறையும் ஒரு பங்கு வகிக்கிறது. நாம் உதவியின்மை, சில சமயங்கள் அந்த தனிநபர் என்ன நினைக்கின்றான் என்றால், நமக்கு உதவியை யாருமே உதவிக்கு இல்லை. இதை லேர்னர் ஹெல்ப்லெஸ்னஸ். லேர்னர் ஹெல்ப்லெஸ்னஸ் என்றால் உதவியின்மை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து மருளுவது அல்லது மிகவும் மிரண்டு போவது. இதுவும் நம்முடைய இந்த எதிர்கொள்ளலில் ஒரு பங்கு வகிக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைகள் வரிசை கிரமமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆகவே வழங்கும் முறை, அதை வரிசை கிரமமாக நாம் எதிர்கொள்வதிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே போல பாலின வேறுபாடு. பாலின வேறுபாடு, ஆண்கள் ஒரு வகையில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், பெண்கள் ஒரு வகையில் பிரச்சனை வேறு எதிர்கொள்ளலாம். ஆகவே தனிநபர்கள் வேறு வேறு விதங்களில் சமாளிக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல தூண்டல்களின் தேவை, அவைகளின் அழுத்தம், எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து நம்முடைய துலங்கல்களும் மாறுகின்றன. சிலர் சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கே சமாளிக்க முடியாமல் தடுமாறுவார்கள். சிலர் சின்ன பிரச்சனைகளை எளிமையாக சமாளித்துக் கொள்வார்கள். கடினமான பிரச்சனைகளையுமே அவர்கள் எளிமையாக சமாளித்துக் கொள்ளலாம். ஆகவே இது தனிநபர் வேறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். அடுத்து கோஷ் என்பவர் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். சிலர் சிறிய வகையான துன்பங்களுக்கே சமாளிப்பதற்கு கடினப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்பதைத்தான் கோஷ் என்ற அறிஞர் 2015ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார். அடுத்து கடுமையும் பிரிதறின் நிலை. கடுமையான பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சில பிரச்சனைகள் கடுமையானதாக இருக்கிறது. அவையில் நாம் எப்படி சமாளிக்கின்றோம்? சமாளிக்கும் பொழுது நாம் பழைய நிலைக்கு திரும்ப வர வேண்டும். இந்த பிரிதறின் நிலையில் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வது மட்டுமல்ல, திரும்பியும் நாம் பழையபடிக்கு அந்த நிலைக்கு வர வேண்டும். எப்படி ஒரு ரப்பர் பேண்டு இழுத்து விட்டவுடன் திருப்பி பழைய நிலைக்கு வருகிறதோ, அதுபோல் பிரச்சனைகளை சமாளித்தவுடன் பழையபடி நாம் பழைய அமைதியான நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பவில்லை என்றால் நாம் நம்முடைய உடலோ மனமோ பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகின்றது. அதற்கான நாம் அந்த மருத்துவ செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த பிரிநிலை திரும்பவும் பழைய நிலை கொண்டுவதற்கு ஒரு மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். சிலருக்கு உளவியல் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஆக உள்ள கடினத்தன்மை, அதை தனிநபர் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். வார்டன் 1999ஆம் ஆண்டும், கோபாசா 1979ஆம் ஆண்டும் இந்த கடினத்தன்மை, இந்த தூண்டல்களின் கடினத்தன்மை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இதை எதிர்கொள்ளும் பொழுது 3 பிரிவுகளில் நாம் எதிர்கொள்கின்றோம். 1 மன ஒருங்கிணைப்பு, 2 கட்டுப்பாடு, 3 போட்டி. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட், கண்ட்ரோல், சேலஞ்ச் என்று குறிப்பிடுகின்றோம். கமிட்மெண்ட் என்றால் பிரச்சனை வருகின்ற பொழுது முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு முறையும் நமக்கு தூண்டல்கள் ஏற்படுகின்றன. அதற்கு நாம் துலங்கல்களை செய்கின்றோம். சில வகையான தூண்டல்கள் எளிமையானவை எதிர்கொள்கிறோம். கமிட்மெண்ட், கண்ட்ரோல், சேலஞ்ச். கமிட்மெண்ட் என்றால் அதை முழு மனதோடு செய்வது. உதாரணமாக ஒருவர் தேர்வுக்காக படிக்க வேண்டும், பரீட்சை அடுத்த மாதம் வருகிறது என்றால் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை செய்கின்றார். அப்படி என்றால் அவர் அந்த பரீட்சையை அடுத்த மாதம் எளிமையாக எதிர்கொள்ளுவார், எளிமையாக எழுத முடியும். நாளைக்கு பரீட்சை, இன்று சாயந்தரம் தான் படிக்க ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு கமிட்மெண்ட் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே கமிட்மெண்ட் என்றால் அதுக்கு மனதை செலுத்தி கண்டிப்பாக அதை நல்ல முறையில் எதிர்கொள்ள வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் கமிட்மெண்ட். கண்ட்ரோல், கட்டுப்படுத்துவது. அதற்காக உடல் மனத்தை வெற்றி கட்டுப்படுத்தினால் அது கண்ட்ரோல். 3வது முறை சேலஞ்ச், அதை எதிர்கொள்ளுதல். எப்படி இருந்தாலும் சரி அதை சமாளிக்கிறதற்கான முழு உத்வேகத்தோடு அவை எதிர்கொள்ளுதல். மனம், உடல், சமூகத்தோடு அவைகளை எதிர்த்தல். இதை நாம் சேலஞ்ச் என்று கூறுகின்றோம். இவைகள் சமாளித்தலை முடிவு செய்கின்றன என்பதைத்தான் கோஷ் 2015ஆம் ஆண்டு தனது ஆய்வுகளில் கூறுகிறார். ஏற்கனவே நாம் கூறினோம் அட்ரிபியூஷன்.
பிரச்சனைகளை வழங்கக்கூடிய முறை. பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் ஒரே சமயத்தில் வந்தால் மனிதர்கள் தடுமாறுவார்கள். பிரச்சனைகள் ஒரு ஒரு வரிசைக்கிரமம் வந்தால் அவை ஒன்றொன்றாக நாம் கவனிக்க முடியும். அதே போல அதை எதிர்கொள்வதிலும் நேர்முறை எண்ணங்களோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்களோடு எதிர்கொண்டால் அவை நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதைத்தான் நேர்மறை எதிர்மறை என்று கூறுகிறோம். அந்த பார்வை, அதோடு அவைகளை சமாளிக்க வேண்டும். நேர்மறை எண்ணம் உடையவர் நன்கு சமாளிக்கிறார் என்பதை பற்றி செலிக்மேன் 1972ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறினார். பாசிட்டிவ் திங்கிங் உடையவர்கள் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கிறார்கள் என்பதுதான் செலிக்மேனின் ஆய்வின் முடிவில் கூறப்பட்டது 1972ஆம் ஆண்டு. இந்த உதவியின்மையும் சமாளித்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏற்கனவே கூறினோம், நமக்கு யாரும் உதவியே செய்வதற்கு இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுதும் நாம் சமாளிக்க வேண்டும். அதுவும் அப்பையும் நாம் சமாளிக்கின்றோம், எதிர்த்து சமாளிக்கின்றோம். அது அந்த உதவியின்மை என்ற தன்மையை நமக்கு வரிசைப்படுத்துதல், பிரச்சனைகளை வரிசைப்படுத்துதலும் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவுகிறது. ஒண்ணு, தூண்டல்கள் தனிநபரின் உள் புற சூழல், வாழும் இடம் ஒழுங்காக எதிர்பார்க்கக்கூடியது, விளக்கக்கூடியது. தூண்டல்கள் எதை சார்ந்தது? மன உள் புற வெளி சூழல், வாழும் இடம். அவருடைய வாழும் இடம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடமும் வேறு வேறு வகையான கலாச்சாரம், உஷ்ணநிலை போன்றவைகளை சார்ந்தது. இவைகளும் இந்த தூண்டல்களில் பங்கு வகிக்கின்றன. ஆகவே மனது மட்டுமல்ல, புறச்சூழலும் நம்முடைய தூண்டல்களுக்கு சாதக பாதங்களை நிர்ணயிக்கின்றன, அவைகளும் காரணமாக அமைகின்றன. 2, சக்தி உள்ளது தேவைக்கு ஏற்ப, தூண்டலுக்கு ஏற்ப. நாம் சக்திகளை ஒன்று திரட்டி அவைகளை தேவைக்கு ஏற்ப அந்த பிரச்சனைகளை தேவைக்கு ஏற்ற தூண்டுதலுக்கு ஏற்ற அளவு நாம் சக்தியை பிரயோகிக்கின்றோம். இது 2வது. 3வதாக, தேவைகள் பிரயோஜனமானவை, சமாளிக்க தரமானவை. இது நாம் கூறுவது என்னவென்றால், ஏற்கனவே கூறியது போல இந்த தூண்டல்கள் தேவைகள் சார்ந்தவை. தேவைகளுக்காகத்தான் நாம் தேடி போகின்றோம். இது எனக்கு வேண்டும், அப்படி என்றால் இதை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். இது எனக்கு வேண்டும் என்றால் அதை தேடி போகின்ற பொழுது பிரச்சனையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது நமக்கு பிரயோஜனமானவையா, சமாளிக்க முடியுமா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அதற்கேற்றபடிதான் நாம் இந்த துலங்கல்களை செய்கின்றோம். இது நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், பாலின வேறுபாடுகள் பற்றி சொன்னோம். ஆண் பெண் இவர்கள் வேறுபடுகிறார்கள் தங்களுடைய எதிர்கொள்ளலில். இந்த துலங்கல்களை பிரயோகித்தலில் ஆண்களும் பெண்களும் வேறுபடுகிறார்கள். இவைகளை பற்றி பல்வேறு வகையான ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அவற்றில் பெண்கள் பிறரிடம் உதவி கேட்கின்றார்கள். பெண்கள் ஒருவேளை அவர்கள் உதவி கேட்கலாம். உணர்வு பூர்வமானவைகளை பற்றி அவர்கள் அதிகமாக பார்க்கின்றார்கள். உணர்வு பூர்வமாக அவர்கள் பார்க்கின்ற ஆய்வுகளில் அவர்கள் அதிகமாக பேசியும் கேட்டும் அதை பற்றி அவர்கள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறார்கள். பேசியே தீர்க்க பார்ப்பார்கள், உணர்வுகளை கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். இப்படித்தான் பெண்கள் இருப்பார்கள். ஆண்கள் பிரச்சனைகளை பார்ப்பார்கள். ஆண்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், உணர்வுபூர்வமாக பேசி தீர்க்க மாட்டார்கள். பிரச்சனை எங்கே இருக்கிறது, பிரச்சனை என்ன இருக்கிறது, அதை எதிர்த்து பார்ப்போமே, செய்து பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் என்று நினைப்பார்கள். ஆகவே ப்ராப்ளத்தை, பிரச்சனையை எதிர்கொள்வது என்பது ஆண்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. அவைகளை எதிர்கொள்ளும் போது அவர்கள் கூடி மது போன்றவைகளை ஒருவேளை அவர்கள் பிரயோகிக்கலாம். ஆகவே பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக ஆண்கள் விளைகிறார்கள். இதையே கோஷ் என்பவர் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் கூறியிருக்கின்றார். பெண்கள் உணர்வுகளை குறைக்க விளைவார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். ஆண்கள் பிரச்சனைகளை குறைக்க பார்ப்பார். இதைத்தான் என்ட்லர் என்பவர் தன்னுடைய ஆய்வில் 1990ஆம் ஆண்டு கூறியுள்ளார். மற்றும் டாசக் என்பவர்களும் இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இவர்களும் மீண்டும் இவ்வாறு வேறு பாலினத்தை சேர்ந்தவர்கள் வேறு வகைகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது
மனக்கவலையும் அழுத்தம். ஆக நாம் பிரச்சனைகள் வருகின்றன. இவைகள் தொடர்ந்ததாக இருக்கின்ற பொழுது தொடர்ந்ததாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வு இருக்காது, பிரச்சனைகள் வருகின்றது. காலம் இருக்கின்ற பொழுது தொடர்ந்து அவைகள் இருந்து கொண்டே இருந்தால் மனக்கவலை ஏற்படுத்துகின்றது. அதைத்தான் நாம் டிப்ரெஷன் என்று சொல்கின்றோம். ஆங்ஸைட்டி என்றால் பயம் கலந்த கவலை. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். உதாரணமாக, தினம் நான் 9 மணிக்கு பஸ்ஸை பிடித்து வேலைக்கு போவேன். ஒரு நாள் 9:05க்கு நான் வேலைக்கு வருகிறேன், பஸ் ஸ்டாப்பு கிட்டே வருகிறேன். ஒருவேளை 9 மணி பஸ் போய்வில்லையா என்பதை பற்றி நினைத்து ஐயோ பஸ்ஸை விட்டு விட்டோமா என்று மனக்கவலை அடைகின்றேன். ஒரு பயம் கலந்த ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. இதைத்தான் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். இதை என்னால் முடிக்க முடியுமா, சென்று அடைய முடியுமா, இந்த பரிசை பெற முடியுமா என்பதை பற்றியெல்லாம் நினைப்பதுதான் ஆங்ஸைட்டி என்று படிக்கின்றோம். ஆகவே தொடர்ந்த எதிர்கொள்ளல் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நமக்கு ஒருவேளை டிப்ரெஷன் மனக்கவலை ஏற்படலாம், ஒருவேளை ஆங்ஸைட்டி ஏற்படலாம், இவைகளும் ஏற்படுகின்றன. ஆகவே உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுத்தால் சிலர் கொடுத்து அவைகளை தீர்க்க பார்க்கின்றார்கள். இதை கெல்லி என்றவர் 2008ஆம் ஆண்டு கூறியுள்ளார். கெல்லி என்ற அறிஞர் 2008ஆம் ஆண்டு உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளை குறைக்க முயன்றால், பிரச்சனைகளை குறைக்க முயன்றால், இந்த மனக்கவலையை அழுத்தத்தை குறைக்க முயல்வது ஒரு வகையான எதிர்கொள்ளல் என்று தான் கெல்லி 2008ஆம் ஆண்டு கூறியுள்ளார். மேலும் வெளி உதவி கிடைத்தல். சில சமயங்களில் பிறர் தமக்கு உதவி கொடுக்கின்றார்கள். ஒரு பணமாகவோ அல்லது பிசிக்கல் ஹெல்ப், உடல் உழைப்போ வேறு வகையிலோ பொருளாகவோ கொடுத்தால் இவைகள் மூலம் கிடைக்கின்ற பொழுது நாம் அந்த கவலையிலிருந்து மீளுகின்றோம். வெளி உதவி கிடைத்தல். அப்பொழுது சமாளித்தலானது எளிமையானதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் சமாளித்தலினுடைய லட்சியங்கள் பற்றி பார்ப்போம். துலங்களை முதலில் நாம் பார்த்து விட்டோம், படித்தோம். துலங்கல்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கின்றோம். அதனுடைய தாக்கத்தை குறைக்க பார்க்க வேண்டும். தாக்கம் எவ்வாறு வருகிறது, அதை குறைப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் சிந்தனை செய்கின்றோம். எல்லாம் காரண காரியங்களோடு சேர்ந்தவைகள். ரீசனிங், நாம் அறிவை பயன்படுத்தி எப்படி இவைகளை சமாளிப்பது என்பதை பற்றி பார்க்கின்றோம். அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான குறைக்க நாம் முயற்சி செய்கின்றோம். இதிலும் தனிநபர் வேறுபாடுகள் உள்ளன. தனிநபர் எவ்வாறு அந்த துலங்கையை பார்க்கிறார், எப்படி ஆய்வு செய்து முடிவெடுக்கின்றார், தனிநபர் வேறுபாடுகள் உள்ளன. இதை பொறுத்துதான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் நல்ல முறையில் செயல்படுகின்றார், இன்னொரு நிறுவனத்தில் ஒரு மேலாளர் சரியாக செயல்பட முடியவில்லை. ஆகவே அந்த அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளுகின்றார், திறமையாக கையாளுவது தான் சிறந்த மேனேஜராக வருகின்றார், சிறந்த ஒரு மேலாளராக வருகின்றார். ஆகவே ரிசோர்சஸ், என்ன ரிசோர்சஸ் இருக்கிறது, சக்திகள் எவைகள் இருக்கின்றன, மனதை சார்ந்தது, புற வெளியை சார்ந்தது. மனதை சார்ந்த திடமனத்தோடு அவைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். திடமாக அவைகளை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிடத்தோடு செயல்பட வேண்டும். வெளியில் வேண்டுகிற சக்தியை திரட்டி வெளியில் வேணுங்கிற மற்ற வேற காரியங்களை பார்த்து அவைகள் மூலமாக நண்பர்கள் அல்லது உதவி, பண உதவி அல்லது பொருள் உதவி, சூழ்நிலை உதவி, இவைகளை வைத்து அதை எதிர்கொள்ளுதல். இதுதான் ரிசோர்சஸ் பயன்படுத்துதல் என்று கோஷ் என்ற அறிஞர் தன் ஆய்வில் கூறியிருக்கின்றார். ஆக பாதிப்பிலிருந்து மீள முயற்சி செய்தல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து முயற்சி பண்ணுகிறோம். சூழல் கடினத்தை குறைக்க முற்படுதல். சூழல்களும் நாம் இருக்கிறது. வேறு வகையான நாடுகள் உலகில் உள்ளன. வேறு வகையான சூதர்ஷன நிலை, வேறு வகையான இயல்பான நிலை தன்மைகள் இருக்கின்றன. இவருக்கு ஏற்றது போல் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு பிரச்சனையானது வெல்லும், ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு பிரச்சனையானது வீழும். ஆகவே இந்த சூழலும் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே பாதிப்பிலிருந்து மீள நாம் முயற்சிகளை செய்கின்றோம். இந்த சூழலும் கடினத்தை குறைக்க முற்படலாம். இரண்டாவது கருத்து, எதிர்மறை நிகழ்வுகளுக்கு ஈடுகொடுத்தல். ஏற்கனவே நாம் பார்த்தோம், எதிர்மறை நிகழ்வுகள் தான். ஒரு பிரச்சனை என்றாலே எதிர்மறை தான். அதே நிகழ்வுகளுக்கு நாம் ஈடுகொடுக்கின்றோம், சமாளிக்க முற்படுகின்றோம். மூன்றாவது, தன்னிலை பிறழாமல் இருந்து உணர்வுபூர்வமாகவும் அமைதியுடன் இருத்தல். இந்த பாடங்களை படிப்பதன் முக்கியமான நோக்கமே இந்த தன்னிலை
பெறலாமல் இருந்து உணர்வுபூர்வமாக அமைதியாக இருத்தல் தான். இதைத்தான் ரெசிலியன்ஸ் என்று நான் சொன்னேன். ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கும் போது துன்பப்படுகின்றது, திரும்ப பல நிலைக்கு வருகிறது. அதுபோல் பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை எதிர்கொண்டு மீண்டும் நம் நிலைக்கு திரும்ப வேண்டும், அந்த அமைதியான சூழலுக்கு திரும்ப வேண்டும். மற்றவர்கள் நாம் பார்க்கும்போது, ஓ, அமைதியாகத்தான் இருக்கின்றார், இவருக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு டிவோர்ஸ், குறிப்பிட்ட நபரின் மனைவி இறந்து விட்டார், இவர் எவ்வளவு துன்பத்தில் இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் வந்து பார்த்து போவார்கள். ஆனால் அடுத்த நாள் சகஜமாக இவர் மற்றவருடன் வேலையை பார்க்கிறார், வேலையை அமைதியாக பார்க்கின்றார், அன்றைக்கும் வேலைக்கு ஒழுங்காக போகின்றார், குழந்தைகளோடு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார். அப்படி என்றால் தன்னிலை பெறலாமல் இருக்கின்றார், உணர்வுபூர்வமாக அமைதியோடு இருக்கின்றார். இவ்வாறு இருப்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமே அதுதான் ஆகும். இவர் நேர்மறை தொடர்புகளை தொடர்ந்து மேற்கொள்ளுகின்றார். அப்பொழுது இவர் நேர்மறையோட எண்ணங்களோட இவர் வாழுகின்றார். அதுவும் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. சமாளித்தல் திரும்பவும் முன்னிலைக்கு கொண்டு வர, இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு இழப்பு ஏற்பட்ட பொழுதும் தன்னுடைய மனநிலை பெறலாமல், கவலைப்படாமல் முதலில் இருந்த நிலைக்கே தன்னை கொண்டு வர முயற்சி பண்ணுவதுதான் ரெக்கவரி என்று கூறுகின்றோம். உணர்வு நிலை, உறவுகள், தொடர்புகள், சொந்தக்காரர்கள் தொடர்புகள், மற்ற நண்பர்களோட தொடர்பு, உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு, தனக்கு கீழ் உள்ளவருடன் தொடர்பு, அனைத்தும் சகஜ நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து உடல் உயிர் ரசாயன மாற்றங்கள். இதோடு இவைகள் சில சமயங்கள் இந்த அழுத்தங்களானது உடலை பல வகையில் பாதிக்கின்றது. அவைகளை பார்க்க போகின்றோம். உயிர் ரசாயன மாற்றங்கள், ரத்த அழுத்தம், மூச்சு விடுதல், பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கின்றன. அவைகளை நாம் மறக்கப் போகின்றோம். ஆகவே இந்த மாற்றங்களை கணக்கிட முடியும், மாற்றங்களை அடிக்கிற விஞ்ஞானபூர்வமாக அவைகளை அளவிட முடியும், கணக்கிட முடியும். உடல் மட்டுமின்றி மன அளவில் அமைதியாக இருத்தல், நல்ல சமாளித்தல். ஆகவே உடலில் அளந்து பார்க்கின்றோம், இவருடைய பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட், ஹார்ட் பீட், இவைகள் சரியாக இருக்கின்றன. ஆகவே இவருக்கு அந்த அழுத்தம் அவர் மேல் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை, சகஜமாக இருக்கின்றார், மகிழ்ச்சியாக இருக்கின்றார், மற்றவருடன் நன்றாக பழகுகின்றார். முதலில் எந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முன் எவ்வாறு இருந்தார் அதே போல இப்பொழுதும் இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் கோப்பிங் அல்லது ஈடுகொடுக்கிறோம் அல்லது சமாளிக்கின்றோம் என்று சொல்கின்றோம். ஆகவே இவ்வாறு கோப்பிங் என்பதற்கு முழுமையான பொருளை நாம் பார்க்கின்றோம். அட்ஜஸ்டிங் என்பதற்கு பார்க்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல எந்த ஒரு நபர் தன்னுடைய சூழல், தன்னுடைய நண்பர்கள், குடும்பம் இவர்களுடன் ஒத்துப்போகவில்லையோ அவரால் நீண்ட காலத்துக்கு நீடித்து செயல்பட முடியாது. இதைத்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வர வேண்டும் என்றால் நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நல்ல கோப்பிங் செய்ய முடியும். கால இடைவெளியும் சமாளித்தை அளவிட உதவுகிறது. கால வெளியானது முன்னாடி செய்து முன்பின் அல்லது கால இடைவெளி இருக்கிறது, அவைகளும் நம் சமாளித்தலை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. உதாரணம் பிரிவு, நான் ஏற்கனவே சொல்வது போல டிவோர்ஸ், வேலையின்மை போன்றவைகள் இருந்தாலும் அந்த நபர் நல்ல நிலையில் செயல்பட முடிகின்றது. இவைகள் தான் ரெக்கவரி என்று நாம் கூறுகின்றோம். திரும்பவும் பழைய நிலைக்கு அவர் வர முடிகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இவைகள் குறியீடுகள், அடையாளங்கள். பிரச்சனைகள் தான் நமக்கு குறியீடுகள், பிரச்சனைகள் தான் அடையாளங்கள். இந்த பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா, மனதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா? அப்படி இல்லாமல் அவர் இருக்கின்றார் என்றால் இந்த குறியீடுகள், இந்த பிரச்சனைகள் அவருக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை. ஆகவே அவர் அமைதியாக இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றன. அடுத்ததாக சமாளித்தலும் வகைகளும். சமாளித்தல் என்பதை பற்றி விவரமாக பார்த்தோம். இந்த வகைகள் முதலில் ப்ரோ ஆக்டிவ் கோப்பிங். ப்ரோ ஆக்டிவ் கோப்பிங் என்றால் என்ன? நடைமுறை அன்றாட வாழ்வில் நடவடிக்கைகளில் செயல்படுதலில் தினம் நாம் செயல்களை செய்கிறோம். அந்த செயல்களில் எப்படி நடைமுறை வாழ்வில் அவைகளை எதிர்கொண்டு கொண்டே போகிறோம். இது நம்மை அறியாமலே நாம் அன்றாட வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவைகளை சமாளித்து போகிறோம். உண்ணுதல், கொடுத்தல் அனைத்திலும், அல்லது பிரயாணம், அல்லது செயல்படுதல், அலுவலகங்கள், விளையாடுமிடம், இவை அனைத்திலுமே நாம் நடைமுறையில் நாம் சமாளித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலேயே நாம் தினமும் ப்ரோஆக்டிவ் கோப்பிங் செய்து கொண்டுதான் நாம் இருக்கின்றோம். இதையும் காரண காரியங்களோடு கவனிக்க முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஏமாந்து விடுவார்கள், பணத்தை இழந்து விடுவார்கள், ஆன்லைன் மோசடி, அதுபோல. ஆகவே
அவைகள் எதிர்கொள்ள தெரியாது. நிறைய இடத்தில் பணத்தை விட்டுவிட்டு நஷ்டத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த அவாய்ட் அண்ட் கோப்பிங் தெரியவில்லை. பல கெட்டிக்காரத்தனமாக இந்த மாதிரியான தூண்டல்கள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக ஒரு ஆன்லைன் மோசடி வருகிறது, அவாய்ட் அண்ட் கோப்பிங் உடையவர் உடனே அவர் தவிர்த்து விடுகின்றார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவாய்ட் அண்ட் கோப்பிங் இல்லாதவர் அதை எடுத்துக்கொண்டு பிரச்சனையில் மாட்டி தன்னுடைய பணத்தை இழப்பார். ஆகவே தவிர்த்தலானது ஒரு முறை. தவிர்த்தல் முறையில் நாம் நன்றாக கோப்பிங் செய்ய முடியும். அடுத்து இமோஷன் போக்கஸ்ட். இமோஷன் போக்கஸ்ட் என்றால் உணர்வுகள், ஒரு பிரச்சனையினால் இமோஷன்ஸ் அல்லது உணர்வுகள் ஏற்படுகின்றன, தூண்டப்படுகின்றது, உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றன, ஒரு கவலை ஏற்படுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், பெண்கள் இமோஷனல் இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது பேசி தீர்ப்பார்கள் அல்லது உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மற்றவருடன் பேசுவார்கள். ஆகவே இமோஷன் மூலமாக வரக்கூடிய பெண்கள் அதிகமாக அவர்கள் சமாளிப்பார்கள். இதைத்தான் நாம் எதனில் என்று சொல்கிறோம். ப்ராப்ளம் போக்கஸ், எதை நோக்கி, எந்த பிரச்சனையை பற்றி அதிலிருந்து பார்த்தால் அதை ப்ராப்ளம் போக்கஸ் என்று சொல்கின்றோம். ஆண்கள் பல சமயங்களில் ப்ராப்ளம் போக்கஸ்ட், பிரச்சனையை எதிர்கொள்வார்கள், பிரச்சனையை சமாளிக்க பார்ப்பார்கள். இந்த ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் 4 வகையான சமாளித்தலை பற்றி பார்க்கின்றோம். 1 ப்ரோ ஆக்டிவ், 2 அவாய்ட் அண்ட் கோப்பிங், 3 இமோஷன் போக்கஸ்ட், 4 ப்ராப்ளம் போக்கஸ்ட். செயல் தவிர்த்தல், சமாளிப்பு, விஷயங்களை எதிர்கொள்ளல், தவிர்த்தல், அவாய்ட் அண்ட் கோப்பிங் நாம் பார்த்து விட்டோம். அடுத்து இதே போல சக்தி திரட்டலை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நமக்கான ரிசோர்சஸ் இவைகளை நாம் சேகரிக்க வேண்டும். மன, உடல், சூழல், பிறர் உதவி, இவைகளை எல்லாம் சேகரித்து அல்லது ரெக்கமெண்டேஷன், இது போன்ற சக்தியை நாம் திரட்டுகின்றோம், பார்க்கின்றோம். செய்தி சேகரிப்பு, ஒரு பிரச்சனையை பற்றியான, அதை பற்றியான இது என்ன காரணம், அது எங்கு இருக்கிறது, வருகிறது, எப்படி வருகிறது, அதனுடைய விவரம் என்ன என்று அதற்கான செய்திகளை சேகரிக்கின்றோம். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அது இப்படித்தான் இருக்கிறதா பார்த்திருப்பீர்கள். நீங்க உடனே கூகுள் போய் என்னடா சொல்லுகிறது, கூகுள் இதை பற்றி என்ன சொல்கிறது, யார் என்ன, இந்த செய்தி சேகரித்தலானது நமக்கு அதை பற்றியான நல்ல ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. இது ஒரு வகையான எதிர்கொள்ளல். ஆகவே இதில் சக்தி திரட்டல், விஷயங்களை திரட்டல், செய்திகளை திரட்டல் போன்றவற்றின் மூலமாகவும் நாம் நல்ல அரிய வாய்ப்பு, விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள, பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளால் முடியலாம். 2 கண்டறிதல் என்பதில் என்ன பார்க்கின்றோம்? துன்பம், பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் என்று பார்க்கின்றோம். பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் என்றால் என்ன? இதில் பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பம் வரப்போகிறது. உதாரணமா அடுத்த மாசம் எனக்கு பரீட்சை இருக்கிறது அப்படின்ட்டு அது ஒரு துன்பம். அடுத்த மாசம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி தேர்வு இருக்கிறது, அதை நான் படிக்க வேண்டும் என்றால் இது ஒரு பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸார். நிச்சயமா அதுக்காக நான் தூங்காமல் சாப்பிடாமல் உட்கார்ந்து படிக்க வேண்டும். கவனமாக மற்ற வேலைகளை விட்டு நான் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் கண்டறிதல் என்று சொல்கின்றோம். அது பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ். இது அடுத்த மாசம் எதிர்பார்ப்பு. உதாரணமாக உயர் அதிகாரி நமக்கு ரிப்போர்ட் கேட்பார், அடுத்த வாரம் கேட்க போகிறார் ரிப்போர்ட். குறிப்பிட்ட காலத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் ரிப்போர்ட் தர வேண்டும் என்று சொன்னால், ரிப்போர்ட் நாளைக்கு கொடுக்க வேண்டும், இன்றைக்கு சாயந்தரம் தான் நான் தயாரிக்க ஆரம்பித்தால் அரை குறையாக நிற்கும். அப்பொழுது அந்த எதிர்பார்ப்பு சரியானதாக இருக்காது. அப்பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானதாகத்தான் ஆகும். இதைத்தான் நாம் 2வது கருத்தில் கூறுகிறோம், பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ். இப்படி வரப்போகிறது, அதற்கான ஆரம்ப ஆயத்தங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் 2வது கருத்தில் 2வது பாயிண்டில் பார்க்கிறோம். அது 3 ஆரம்ப ஆய்வு. பிரச்சனைகள் வரப்போகிறது, அதற்கான இனிஷியல் அப்ரைசல், ஆரம்ப கட்ட விவரங்களை சேகரித்தல், ஆட்கள் மூலமாக கேட்கலாம், கூகுள் மூலமாக தேடலாம், மற்ற ஹிஸ்டரி புத்தகங்கள் மூலமாக சேகரிக்கலாம், செய்தித்தாள்கள் மூலமாக சேகரிக்கலாம். ஆக இவைகளை தான் நாம் ஆரம்ப ஆய்வு என்று கூறுகின்றோம். ஆரம்பத்தில் இதுக்கான எடுத்து வைத்து தேவையானவற்றை இதுக்கு சேகரிக்கிறோம். ஆரம்ப ஆய்வு, இனிஷியல் அப்ரைசல். ஆரம்ப முயற்சி, சமாளிக்க முயற்சி பண்ணிக்கிறோம். இப்பொழுது 4வது கட்டத்தில் முயற்சியை நாம் பிரயோகிக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட தூண்டலை நாம் சமாளிக்க நம்ம துலங்கல்களை கொடுக்கின்றோம். ஒருவேளை அது பலன் தரலாம், ஒருவேளை பலன் தராமலும் போகலாம். ஒருவேளை பலன் ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு ஆய்வு செய்து நாம் குறிப்பிட்ட பலனை தரவில்லை என்றால்
பிரயோகித்தும் நம் சக்தியை பிரயோகித்தும் பலன் தரவில்லை என்றால் நாம் வேறு முயற்சி வேறொன்று செய்து பார்க்கிறோம். இதுதான் 4வது கட்டம். வேறு முயற்சியை நாம் கை கொள்ள பார்க்கின்றோம். ஆகவே 5வது கருத்து நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் 3-4 முயற்சிகளுக்கு பின் விளைவுகளை பார்க்கிறோம். விளைவு நமக்கு சரியானதாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் வேறு வகையான பிரயோகத்தை செய்து நாம் அந்த தூண்டலை சமாளித்து வெற்றிகரமாக சமாளிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆய்வு மாற்றங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். தவிர்த்தல் ஏற்கனவே நாம் சொன்னோம். அவாய்டன்ஸ் ஸ்கோப்பிங். பல விஷயங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை தவிர்த்தல் மூலமாகவே பத்திரிகைகள் மூலமாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் மூலமாக வேறு வகையான வித்தியாசமான தூண்டல்கள் வருகின்றன. அவைகளை நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான் நாம் பிரச்சனைகளில் தான் விழுவோம். எவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளை எடுக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த அவாய்டன்ஸ் ஸ்கோப்பிங். ஒரு வகையான தீய வகையான பிரச்சனைகளுக்கு நாம் ஈடுகொடுக்க கூடாது, அதை தவிர்த்து விட வேண்டும். முனையிலே கிள்ளி விட்டால் அப்பொழுது நமக்கு பிரச்சனை வராது, நாம் அமைதியாக இருக்கலாம். ஆகவே இந்த சிந்தனை உணர்வுகளில் ஆரம்ப கட்டத்திலே அவை தவிர்த்து விட்டால் நாம் அமைதியாக இருக்க முடியும். ஆகவே நமக்கு அப்போது அழுத்தம் அல்லது டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டி வராமல், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வராமல் நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் நம்பிக்கையோடு இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் அது நம்பிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாய்ஸ் என்ற அறிஞர் 2013 கூறியிருக்கின்றார். ஹோலகன் 2005 கூறியிருக்கின்றார். இந்த பற்றறிவு நடத்தை பாட ஆரம்பத்தில் பார்த்தோம். காக்னிட்டிவ் பிஹேவியர் என்று பார்த்தோம். காக்னிட்டிவ் பிஹேவியர் என்றால் இந்த புலன்களினால் நம் நடத்தை சார்ந்திருக்கிறது. என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன சுவைக்கிறோம், இதை பொறுத்துதான் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. அந்த பார்த்தல் கேட்டல் சுவைத்தலை நாம் குறைக்கவோ அல்லது கூட்டவோ செய்தால் நம்முடைய பிஹேவியர் மாறிவிடும். பார்த்தல் கேட்டல் குறைத்தலை நாம் கூட்டி குறைத்து வைத்தால் அதற்கேற்றபடி நம்முடைய நடத்தையானது மாறும். ஆகவே இந்த பற்றறிவு நடத்தையை மாற்றியும் நாம் இந்த அழுத்தத்தை குறைக்க முடியும் என்பதைத்தான் இந்த ஹோலகன் 2005 கூறுகின்றார். அதில் மறுத்தல், குறைத்தல், தவிர்த்தல் போன்றவைகளை செய்து நாம் மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளவோ சீராக வைத்துக் கொள்ளவோ நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அது நமக்கு பலனை தரும், வெற்றி அடைய உதவும் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை துன்பம், இந்த டிஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏற்படலாம். ஒருவேளை நாம் பிரச்சனைகளை சமாளிப்பதில் முடியாமல் டிஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏற்படுகிறது. அவைகள் என்ன செய்யும்? எதிர்மறை உணர்வுகளை தூண்டலாம். நெகட்டிவ் இம்பல்சஸ், எதிர்மறை உணர்வுகளை தூண்டலாம். அதற்கு நாம் அவைகளை தவிர்க்க முயலலாம். இவைகளைத்தான் தொடர்ந்து வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருந்தால் அந்த நோக்கத்தை விட்டு விடுகின்றோம். அதாவது ஒரு பிரச்சனையை கை கொள்ளுகின்ற பொழுது இந்த டிப்ரெஷன், டிஸ்ட்ரெஸ் போன்றவைகள் ஏற்பட்டு தொடர்ந்து நாம் பல வழிகளில் அவை கையாள முயன்றும் உணர்வுகளால், சிந்தனையால் முடியாமல் இறுதியில் தொடர்ந்து துன்பப்பட்டால் நாம் என்ன லட்சியம் நினைத்திருக்கிறோமோ, ஒரு முயற்சியோ அல்லது நோக்கமோ, அதை விட்டு விடுகின்றோம் என்றுதான் பாய்ஸ் 2013 தன்னுடைய ஆய்வில் கூறுகின்றார். அடுத்த பாடம் உணர்வு தாங்கிய சமாளிப்பு, சிக்கல் தாங்கிய சமாளிப்பு. இந்த 3 எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். சன்னி என்பவர் ஒரு புதிய சூப்பர்வைசராக இருக்கின்றார். அவர் புதிய சூப்பர்வைசர் மன அழுத்தத்தை, புதிய வேலையை வருகின்ற பொழுது அவருக்கு பல்வேறு வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவரால் தூங்க முடியவில்லை. பதவி உயர் வந்தும் அவரால் மன அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. தூக்கமில்லை, பசி இல்லை. அவருடைய நண்பர் வருகின்றார். அவர் சூப்பர்வைசரிடம் சொல்லுகிறார். HR துறையில், ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில் போய் சொல்லுங்கள், இதை ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு வேலை கஷ்டமாக இருக்கிறது என்பதை போய் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். இது ஒரு அறிவுறுத்தல். ஒரு நண்பர் கூறுவது, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் போய் மேலிடத்தில் சொல்லி அதை குறைக்க பாருங்கள், நீங்கள் எப்பொழுதும் மனம் சலனப்பட்டிருக்கிறீர்கள், சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கிறீர்கள், போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு நண்பரின் அறிவுரை. மற்றொரு நண்பர்
கேடர் என்பவர் அறிகிறார். அவர் சொல்லுகிறார், பிரச்சனைகள் மனிதனுக்கு வரத்தான் செய்யும், வேலை செய்யும் இடத்தில் இருக்கத்தான் இருக்கும், சமாளித்து வேலை செய்யுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இங்கே இந்த இடத்தில் நாம் 2 வகையான அறிவுறுத்தல்களை பார்க்கிறோம். ஒருவர் உணர்வுபூர்வமாக அல்லது வேறு வகையான ஒரு அறிவுரையை கூறுகின்றார், ஒரு ஆட்களிடம் சொல்லி அதை பார்க்கிறார். 2வது நபர் நீங்களே சமாளித்துக்க முடியும், நீங்கள் நினைத்தால் அதை சமாளிக்கலாம், வேலை புது இடத்தில் அப்படித்தான் இருக்கும், அவைகளை சமாளிக்க முடியும் என்று கூறுகின்றார். ஆகவே இங்கே சமாளித்தல் 2 வகையில் இருக்கிறது. இதைத்தான் நாம் உணர்வு தாங்கிய சமாளிப்பு, சிக்கல் தாங்கிய சமாளிப்பு என்று நாம் பார்க்கிறோம். சிக்கலை நாம் அவைகளை சமாளிக்க முற்படுகின்றோம், நேரடியாக எதிர்கொண்டு அவை சமாளிக்க பார்க்கின்றோம். இந்த உதாரணத்தில் கபீர் என்ற நண்பர் சொன்னது சிக்கலின் மேல். அவர் என்ன சொல்கிறார், போய் மேலிடத்தில் சொல்லுங்கள், அது சிக்கலின் மேல் பிரச்சனையை தீர்த்து பாருங்கள் என்கிறார். கேடர் என்ன சொல்கிறார், நீங்களே சமாளிக்க முடியும், மனத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், இது உணர்வுகளை சமாளித்தல், நீங்களே சமாளித்து எப்படி வேலை செய்ய முடியும் என்பதுதான். இன்னொரு நண்பர் அவருக்கு கூறியது, கேடர் என்ற நண்பர் கூறியது, உணர்வுகளை சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவை நிலைமைகளை மாற்றாது. இதை கூறுகிறார். கேலர் இந்த உதாரணத்தை கூறுகிறார், உணர்வுகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், சூழ்நிலை புரிந்து கொள்ள அழுத்தம் கூடாமல் பார்த்து கொள்ளலாம். உணர்வுகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். அவை உணர்வுகளை குறைக்கின்ற பொழுது நீங்கள் சூழலை அழுத்தம் கூடாமல் பார்த்து கொள்ள முடியும் என்பதுதான் கேலர் கூறியது. அடுத்து, பிரச்சனைக்கு தீர்வு காண எளிது, வாழ்வில் திருப்தி, நேர்மறை வாழ்வு, தனிநபர் நம்பிக்கை இவைகள் உதவுகின்றன. பிரச்சனைக்கு தீர்வுகளில் வாழ்வில் திருப்தி உடையவராக இருத்தல், நேர்மறையான எண்ணங்களை உடையவராக இருத்தல், தனிநபர் தன்னை நம்ப வேண்டும், என்னால் இது முடியும், நான் என்னால் செய்ய முடியும், எதையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமயங்களில் தான் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். மேலும் நாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பாட்டு, டைரி எழுதுதல், தியானம், பயிற்சி போன்றவைகள் நமக்கு உதவி செய்கின்றன. திறன் குறைவு நீண்ட நாள் தீர்வு அல்ல. சில சமயங்களில் நாம் பிரச்சனைகளை தீர்க்க சரியான முறைகளை கையாளவில்லை என்றால் அவனுடைய திறன் குறைவாக இருக்கும், நீண்ட நாள் தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம். ஆகவே நாம் பார்த்தோம், குறுகிய தற்காலத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முறைகள் நாம் பார்த்தோம். ஒருவர் குடிப்பழக்கம், சிகரெட் குடித்தல் போன்றவைகள் தற்காலிகமான தீர்வு. நீண்ட கால தீர்வு தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே பிரச்சனைகளே அவ்வாறு இருந்தால்தான் நாள்பட்டு அவைகளை நாம் கவலைப்படாமல் இருக்க முடியும். அதன் பிறகு நாம் ப்ரோஆக்டிவ் கோப்பிங், இதை நாம் முன்னாடியே படித்து விட்டோம். ப்ரோஆக்டிவ் கோப்பிங் நடைமுறையில் நாம் பிரச்சனைகளை சமாளித்தல், விபரம் சேகரித்தல், நேர்மறை கருத்தில் ஆய்வு செய்தல் போன்றவற்றை ஏற்கனவே நாம் படித்து விட்டோம். இதை ரன் காபிலியா என்ற அறிஞர் 2014ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறுகிறார். பரீட்சை நேர்காணல், பரீட்சை இருக்கு, அடுத்த மாதம் பரீட்சை இருக்கிறது, அடுத்த வாரம் எனக்கு நேர்காணல் இருக்கிறது என்றால் இதை நேரடியாக நான் சமாளித்துதான் ஆக வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை நான் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். படம் தயாரித்தல் போன்ற செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் பிரச்சனைகளை சமாளித்தல். உணர்வுகளினால் எப்படி பாதிக்கப்பட போகின்றேன், என்னுடைய மனைவியின் இறப்பு, என் மனைவியை பிரிந்து விட்டால் அதை சமாளிக்க முயற்சி செய்கின்றேன். இது உணர்வுகளினால் நான் பாதிக்கப்படுவது. இதிலும் தனிநபர் வேறுபாடானது இருக்கிறது. தனிநபர்கள் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் விதத்திலும், தனிநபர்கள் உணர்வுகளை சமாளிக்கும் விதத்திலும் வேறுபாடு உள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம். திறன்கள், காலம், உதவி கோருதல். நாம் சமாளிக்க முடியாத சமயங்களில் பிறரிடம் உதவி கோருகின்றோம். பண உதவி, பொருள் உதவி அல்லது மற்ற வகையான உதவிகளை நாம் தெரிகின்றோம். திட்டமிடல், பிரச்சனைகளை திட்டமிட்டு செயல்படுகின்ற பொழுது அவைகள் நமக்கு சாதகமாக இருக்கலாம் அல்லது குறைக்க முடியும். கார்வர், கன்னார் ஸ்மித் போன்றவர் 2010ஆம் ஆண்டு கூறியது, திட்டமிட்டு அவைகளை திறன்கள் மூலமாக நாம் அவைகளை சமாளிக்க முடியும் என்று கூறுகின்றார். 2010 அப்ரைசல் ஃபோக்கஸ்ட் கோப்பிங், ஆய்வு செய்து மதிப்பீடு வழி செயல்களை முதலிலும் மதிப்பீடு செய்தல், பிறகு ஓரளவு நாம் செய்த பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்பதை மதிப்பீடு செய்து மேற்கொண்டு போகுதல், அதன் மூலமாக சமாளித்தல் என்பதைத்தான் 2010ஆம் ஆண்டு
அப்ரைசல் ஃபோக்கஸ் என்று கார்வர், கன்னார், ஸ்மித் போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பற்றறிவு ஆய்வின் மூலம் இதைத்தான் காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல். நான் ஏற்கனவே கூறினேன், 2 வகையில் பார்க்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் பல்லியேட்டிவ். முதலில் ஆய்வு செய்தல் இன்ஸ்ட்ருமெண்டல், முதலில் உணர்வுகளினால் குறைத்தல் இன்ஸ்ட்ருமெண்டல். ரீஅப்ரைசல், 2வது முறை உணர்வுகளினால் குறைத்தல் என்றால் அது பல்லிவேட்டிவ். இதையே நாம் காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல், பற்றறிதல் மூலமாக நாம் குறைத்தல். இதை ரோன் கால்ஜியா என்ற அறிஞர் 2014ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறுகிறார். போக்மேன் கோஷ் 2015இல் கம்பாட்டிவ் கோப்பிங். கம்பாட்டிவ் கோப்பிங் என்றால் என்ன? நேரடியாக மோதுறது, அப்படியே பிரச்சனைகளை மோதுவது. ஜல்லிக்கட்டு இருக்கிறது, வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடோடு நேரடியாக மோதுகிறார்கள். இதைத்தான் நாம் கம்பாட்டிவ் கோப்பிங் என்று கூறுகின்றோம். பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கிறோம். இது போல்க்மேன் கோஷ் 2015ஆம் ஆண்டு ஆய்வில் கூறினார். அடுத்து பிரிவென்டிவ் கோப்பிங். பிரிவென்டிவ் கோப்பிங் பற்றறிவு மாற்றம். பற்றறிவு மாற்றம் காக்னிட்டிவ், புலன்களால் அறியும் போது நாம் இவைகளை நமக்கு தேவையில்லை என்று மாற்றம் செய்து கொள்ளுவது. தூண்டல்களை கவனித்தல், சக்திகளை திரட்டுதல், அழுத்த காரணிகளை எதிர்த்தல், அமைதி காத்தல், சக்தியை குறைத்தல், தூண்டல் சக்தியை குறைத்தல். இதை கோஷ் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறுகிறார். திரும்ப நாம் கூறுகிறேன், தூண்டல்களை கவனித்தல், நாம் சக்திகளை திரட்டி செயல்படுதல், அமைதி காத்தல், தூண்டல் சக்தியை குறைத்தல். தூண்டல்கள் வரக்கூடியவற்றை அவற்றை குறைக்கணும். இதை கோஷ் என்பவர் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறினார். சுருக்கம், சமாளித்தல் தான் நம் பாடத்தினுடைய நம்முடைய நோக்கமாக இருந்தது. நாம் பார்த்தோம், நாம் அன்றாட வாழ்வில் எப்படி தூண்டல்கள் ஏற்படுகின்றன, நடைமுறையில் துலங்கல்கள் நாம் என்ன செய்கின்றோம், எளிமையான துலங்கல்கள் என்ன, கடினமான துலங்கல்கள் என்ன. கடினமான துலங்கள் தான் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன, வெறுப்பை உண்டாக்குகின்றன. அவைகளை நாம் எப்படி எதிர்கொள்வோம் என்பதற்குத்தான் இந்த உடலையும் மனத்தையும் எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதை பார்த்தோம். அதற்கு விளக்கம், முயற்சிகள், எதிர்மறை நிகழ்வுகள். பிரச்சனைகள் வருவதுதான் எதிர்மறை நிகழ்வுகள். பிரச்சனை ஏற்படும் பொழுது எதிர்மறை நிகழ்வுகள். அவைகளை நாம் குறைப்பதற்கான வழிகளை பார்க்கின்றோம். உடலாக இருக்கலாம், மனத்தின் மூலமாக இருக்கலாம், இந்த சமூகத்தின் மூலமாக இருக்கலாம். அவைகளை நாம் பார்க்கின்றோம். ஒத்துப்போகுதல். ஒத்துப்போகுதல் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. ஒத்துப்போகுதல் வேண்டும். ஒத்துப்போகவில்லை என்றால் நாம் எந்த இடத்திலும், வேலை செய்யும் இடம், படிக்கும் இடம், வாழும் இடத்தில் ஒத்துப்போகவில்லை என்றால் நம்மளால் சமாளிக்க முடியாது. பிரச்சனை உண்டாகி கொண்டே இருக்கும். ஆகவே அதற்கு ஒத்துப்போகுதல், அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது நம்முடைய ஒரு வாழ்க்கையுடைய அடித்தளத்திலிருந்து நாம் ஒத்துப்போக வேண்டும். குழந்தையாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, வயதினாக இருந்தாலும் ஒத்துப்போகவில்லை என்றால் அவர்கள் வாழ்வது மிக சிரமம். ஆகவே அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த முக்கியமானதாக நம் வாழ்வில் இருக்கிறது. குறைந்த கால உழைப்பு மனம் உடலில் பாதிப்பு ஏற்படுத்தும். தனிநபர் வேறுபாடுகள் தாக்குப்பிடிக்கும். மனதைரியம் நமக்கு உதவியாக இருக்கும். வளங்கள் நிலை, இதை பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன், வளங்களை பார்த்தோம். வரிசையில் அழுத்தங்களை பார்த்தோம். வரிசை அழுத்தங்களை நாம் சமாளிப்பதை பார்த்தோம். பாலின வேறுபாடு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம். லட்சியங்கள், சில சமயங்கள் லட்சியங்கள் அடைய முடியாமல் போகலாம், மிக கடினமாக இருக்கின்ற பொழுது அவைகளை நாம் பார்த்தோம். துன்பங்களை சகித்தல் என்பதை பற்றி பார்த்தோம். அப்பொழுதுதான் நம்முடைய சுய மதிப்பானது எப்பொழுது சகித்து இருக்கிறோமோ அப்பொழுதுதான் சுய மதிப்பானது உயரும். உணர்வுகளை மதிக்க முடியும், சம மதிப்பீடு உடையவராக இருக்க முடியும், தொடர்புகள் மற்றவர்களுடன் உடையவராக இருக்க முடியும், வெற்றி பெற்றவராக இருக்க முடியும். திரும்ப பெறுதல், நாம் கஷ்டத்தை விட்டு திரும்ப பழையபடி நம் பழைய நிலைக்கு வர வேண்டும். இந்த ரெசிலியன்ஸ் என்று சொன்னோம். சிரமங்களை தாக்கு பிடித்தல், உணர்வு நிலை ஏற்படுத்தல், சமாளித்தல் பற்றி பார்த்தோம். இதில் ப்ரோஆக்டிவ் அவாய்டன்ஸ் கோப்பிங் என்பதை பற்றி பார்த்தோம். உணர்வுகள் சார்ந்தது, உணர்வுகள் எப்படி இருக்கின்றன, அவைகள் எந்த பாதிப்புகளை எப்படி குறைப்பது, எப்படி சமாளிக்கிறது என்பதை பற்றிலாம் பார்த்தோம். இவ்வாறு இருந்து சூழலும் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன, எப்படி நாம் குறைக்கின்றோம் என்பதை பற்றிலாம் பார்த்தோம். அடுத்து பாடம் 7. அடுத்து இவைகளில் திறன்கள் மூலமாக இவைகளை நாம் இந்த அழுத்தங்களை போக்க இருக்கின்றோம். முக்கியமாக இவைகளில் தியானம், யோகா போன்றவைகள் மூலமாகவும் மன திருப்தி மூலமாகவும் நாம் இந்த திறன்கள் மூலமாக நாம் அழுத்தங்களை குறைக்க இருக்கின்றோம். இதான் அழுத்த மேலாண்மை ஒப்புமுறைகள். தியானம், யோகா, மன திருப்தி மூலமாக பார்க்கிறோம். உதாரணமாக ராகுல் என்ற மேலாளர் வேலைப்பாடு அதிகமாக இருந்தது. ராகுல் என்ற மேலாளர் இருக்கிறார்,
இருக்கும் எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி வேலை பார்க்கிறார். அழுத்தம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு தியானம் இருந்தால், ஒரு ஓய்வு இருந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றார். அதன் மூலம் இந்த வேலையாட்கள் அரை மணி நேரம் ஒரு தியானம் செய்கின்றார்கள். அதன் மூலம் அமைதியாக காக்கின்றார்கள். அடுத்த உதாரணத்தில் நேகா என்ற உளவியலாளர் இருக்கின்ற பள்ளி சினேகல் என்ற ஒரு மாணவி இருக்கிறார். பாதிப்பு பற்றி பற்றறிவல் மாற்றி அமைத்தல் முறை. இந்த நேகா என்ற உளவியலாளர் என்ன செய்கின்றார் என்றால், அழுத்தம் இருக்கின்றது, அதை பாதிப்பு பற்றி உணர்வுகளின் புலன்களின் மூலமாக இருப்பதை மாற்றி அமைத்தல் என்பதுதான் இந்த நேகா என்ற உளவியலாளர் தன்னுடைய நண்பருக்கு கூறுகின்றார். நீங்கள் பற்றறிவு மாற்றி முறையில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்று கூறுகின்றார். இதுதான் இரண்டாவது உதாரணம். அடுத்தது ஷீலா என்ற இருக்கின்ற வீட்டு மேலாளர் ஷீலா. நிகரியா ஒரு துன்பம் நிகரியாவுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றவர் அவர் சொல்கின்றார், உங்களுக்கு யோகா நல்ல தீர்வாக இருக்கும் என்று கூறுகின்றார். இந்த 3 வகையான உதாரணங்களும் ஒருவர் ஓய்வெடுத்தல், ஒருவர் பற்றறிவு மாற்றியமைப்பு, ஒருவர் யோகா செய்தல். இந்த 3 வகையிலும் நாம் வேறு வேறு வகையில் அவர்கள் தன்னுடைய அழுத்தங்களை மாற்றி அமைக்கின்றார்கள். தியானம் மனத்தை நிறைவாக கொள்ளுதல், பற்றறிவு மாற்றம், மூச்சு விடல் போன்றவைகளை செய்தால், இவைகள் ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடல் பயிற்சி 5 to 10 நிமிடங்கள், சிந்தனை கவனம், மூச்சு பயிற்சி, கைகளை உயர்த்தல் போன்றவைகளை செய்யலாம். ஓய்வெடுத்தல் முறை 7.2 ஓய்வெடுத்தல் முறையை பற்றி பார்க்கின்றோம். ரிலாக்ஸேஷன் டென்ஷன், அதாவது ரிலாக்ஸேஷனும் டென்ஷனும் 2 எதிரெதிரான பண்புகள் உடையது. ஒன்று ரிலாக்ஸேஷன் இருந்தால் டென்ஷன் வராது, டென்ஷன் இருந்தால் ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஆகவே ஏனென்றால் இதில் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் என்ற 2 நர்வஸ் சிஸ்டம் எதிரெதிராக வேலை செய்கின்றது. ஆகவே ரிலாக்ஸேஷன் இருக்கும் பொழுது டென்ஷன் குறைக்கும். அடுத்த சௌகரியமான இடத்தில் இருந்து நாம் இந்த ரிலாக்ஸேஷனை செய்ய முடியும். இவற்றில் எவ்வாறு செய்கின்றோம் என்பதை கை, தோள்பட்டை, கழுத்து, கண் புருவம் இவைகளை இருந்து கைகளை தேய்த்து கண்களில் ஒட்டுக்கொள்ளலாம். கண்களை மெதுவாக திறந்து அழுத்தத்தை போக்கலாம் போன்ற முறைகள். அடுத்து தியானத்தை பற்றி சொல்கின்றோம். தியானம் என்பது மனதை திறந்து ஒருமுகப்படுத்துதல், சுய மதிப்பீட்டை உயர்த்துதல் போன்றவைகள். இதில் கைடட் மெடிடேஷன், தியானத்தை ஒருத்தர் சொல்லித்தந்து நாம் செய்வதுதான் கைடட் மெடிடேஷன். அடுத்து மெட்டா மெடிடேஷன், அடுத்தது சக்கரா மெடிடேஷன் போன்றவைகளை பற்றி பார்க்கின்றோம். அடுத்து கைடட் மெடிடேஷன் போன்றவைகளை பற்றி பார்க்கின்றோம். அடுத்தது அழுத்தத்தை குறைக்க முடியும் என்பதைத்தான் இந்த பாடங்களின் மூலமாக பார்க்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த படத்தில் மீண்டும் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.